வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம மிருகங்கள் மட்டுமே வாழ்ற அனிமேஷன் உலகத்துல நடக்க போற அதிபயங்கர கார் ரேஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, ரேஸ்ல கலந்துகிட்டு கலவரமா காரை ஓட்டணும்னு ஆசைப்படுது ஒரு பெண் எலி. அது பேரு எட்டா. இதோட குடும்ப பிரச்சனையை சமாளிக்க ரேஸ்ல எப்படி கலந்துக்குச்சு, அதுலயும் ஜெயிச்சுதா இல்லையான்ற சுவாரஸ்யமான காட்சிகளோட கலவரமான அனிமேஷன்ல வெளிவந்திருக்க கிராண்ட் பிரிக்ஸ் ஆஃப் யூரோப் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் அதிபயங்கரமாக நடக்கிற கார் ரேஸ் பந்தயத்தில் எல்லாரையும் முந்திக்கிட்டு வேகமாக வர்றா எட்டா. அவளை எப்படியாச்சும் தோக்கடிக்க பின்னாடியே விரட்டிக்கிட்டு வருது ஒரு காக்கா. அதை சமாளிக்கும் போது ட்ராக்கை விட்டு தனியாக போயிடுறா எட்டா. இருந்தாலும் காரை வேகமாக ஓட்டிட்டு போய் அங்கே இருக்க ரேம்பில் ஏற்றுனதும் தரையில் ஓட வேண்டிய காரு அந்தர்பல்ட்டி அடித்து வானத்தில் பறந்து போகுது. அங்கேருந்து நேராக ஸ்டேடியத்துக்குள்ள முதல்ல நுழைஞ்சு ரேஸில் ஜெயிச்சிடுறா எட்டா. அந்த வெற்றியை கொண்டாடும் போது கனவு கலைஞ்சு எந்திரிச்சு பார்த்தா பொம்மை கார்ல கீழே விழுந்து வாரியிருக்கா. அவ பின்னாடியே வந்த மற்ற குட்டி பசங்களும் கண்டமேனிக்கு மோதி விழுந்திருக்காங்க. இதை பார்த்து கடுப்பாக்கி வந்த நைனா, என்னம்மா கனவுலே கார் ரேஸ் ஓட்டுறியா? அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. தீம் பார்க்கு வரவங்களை நல்லபடியா நாம தான் பாத்துக்கணும், அப்பதான் நிறைய கூட்டம் வரும்னு சொல்றாரு. சரின்னு பசங்களுக்கு பெரிய பொம்மையா எடுத்து கொடுத்தா அது நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்றாரு நைனா. அப்படின்னா இந்த பொம்மை கீச்சனை வச்சுக்கோன்னு எடுத்து கொடுக்குறா எட்டா. இத்தினூண்டு பொம்மை எனக்கு தேவையில்லைன்னு அந்த பையனும் வேணாம்னு சொல்லிடுறான். அப்போ லைவா நடக்கிற கார் ரேஸை பார்க்கறதுக்காக ஐஸ்கிரீம் கவுண்டருக்கு ஓடி வரா எட்டா. வழியில தீம் பார்க்ல வேலை செய்யறவங்களுக்கு உதவி பண்ணலாம்னு பார்த்தா எல்லாருக்கும் உபத்திரம் தான் பண்றா. இப்படி கோளாறான சம்பவத்தை செஞ்சுட்டு ஐஸ்கிரீம் கடையில வந்து டிவில நடக்கிற ரேஸை பாக்குறா. அதுல எட்டுன்ற ஆண் எலி திறமையா காரை ஓட்டி முதல்ல வந்து முடிச்சிடுறாரு. எட்டோட தீவிர ரசிகையான எட்டா இதை பார்த்த ஆர்வத்துல ஐஸ்கிரீமை தெறிக்க விடுறா. அதை வாங்க வந்தவங்க எல்லாம் ஆள விடுறா சாமின்னு போயிடுறாங்க. அங்க வந்து இந்த சம்பவத்தை பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறாரு நைனா. சரின்னு அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும், ஏமா உனக்கு அந்த ரேஸ் மேல அவ்வளோ ஆர்வமா இருக்குன்னு கேட்கிறாரு நைனா. என்னால வேகமா காரை ஓட்ட முடியும்பா, நீங்க பயிற்சி கொடுத்தா நிச்சயமா நானும் ஒரு சாம்பியன் ஆயிடுவேன்னு சொல்றா. உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் ரேஸை நினைச்சு கூட பாக்குறது இல்ல. அவளோட நினைவாதான் இந்த தீம் பார்க்கையே நடத்திக்கிட்டு வரேன். நானும் அந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டு சாம்பியனா இருந்திருக்கேன். ஆனா இப்போ அந்த ரேஸ்ல நிறைய குளறுபடிகள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால ரேஸ் ஓட்டணுன்ற நினைப்பை தூக்கி போட்டு தீம் பார்க் நடத்துற வழியை பாருன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ கந்து வட்டிக்கு விடுற பூனைங்க ரெண்டும் வந்து, என்னப்பா காசு வாங்கி இவ்வளோ நாள் ஆகுது, வட்டியும் கட்டல அசலும் கட்டலன்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு வாரத்துல வட்டியும் முதலையும் சேர்த்தே அடைச்சிடுறேன்னு சொல்றாரு நைனா. அப்படி உன்னால கட்ட முடியலன்னா இந்த தீம் பார்க்கையே நாங்க எடுத்துப்போம், அதனால காசு ரெடி பண்ற வேலையை பாருன்னு மிரட்டிட்டு போறாங்க. இத வீட்ல இருந்து வேடிக்கை பார்த்த எட்டா அப்பாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு உதவி பண்ண முடிவு பண்றா. உள்ள வந்த நைனா கிட்ட, நம்ம தீம் பார்க்குக்கு கூட்டத்தை வர வைக்கிற வேலை என்னோடதுன்னு சொல்லிட்டு தனியா வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து யோசிக்கும் போது, நம்ம ஊர்ல தானே ரேஸ் நடக்க போகுது, அங்க ஏகப்பட்ட கூட்டம் வரும்ல, அங்க போய் நம்ம தீம் பார்க்க பத்தின போஸ்டரை கொடுத்தா நிச்சயமா கூட்டம் வரும்னு யோசனை சொல்றா. அதன்படி ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுல கலந்துக்கிற போட்டியாளர்களை அறிமுகப்படுத்துற இடத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட போஸ்டரை கொடுக்கறா. அப்போ இந்த ரேஸை நடத்துற தலைமை அதிகாரியா இருக்க சிண்டின்றவங்க 3 போட்டியாளர்களை அறிமுகப்படுத்துறாங்க. அதுல கோமாளித்தனமா என்ட்ரியை கொடுக்குது பாக்லின்ற ஆடு. அடுத்ததா எப்பவுமே 2வது இடத்துல வர மேக்னஸ்ன்ற கரடி அறிமுகப்படுத்துறாங்க. கடைசியா 4 தடவை சாம்பியன் பட்டம் வென்ற எட்டை அறிமுகப்படுத்துறாங்க. அவரை பார்த்ததும் எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அங்க போஸ்டரை கொடுத்துட்டு இருந்த எட்டாவும் அவரை பார்த்ததும் போஸ்டரை பறக்க விடுறா. ஆர்வத்துல துள்ளி குதிக்கிறா. ஆனா திரும்பவும் நாம ஏன் இங்க வந்தோன்றதை புரிஞ்சுக்கிட்டு பறந்து போன போஸ்டர்களை எடுக்க போகும்போது எட்டோட காரை பார்த்துடுறா. அங்க இருக்க செக்யூரிட்டி அதிகாரி தூங்கிட்டு இருக்கிறதுனால பதுசா உள்ள பூந்து காரை தொட்டு பாக்குறா. அப்போ தெரியாதனமா பட்டனை அழுத்தினதும் காரு கதவு திறந்துருது. தொட்டு பாக்குறதையே பெரிய விஷயமா நினைச்சோம், ஆனா இப்போ உள்ளேயே உட்கார வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி உள்ள பூந்துடுறா. அதுல இருக்க பட்டன் அழுத்தினதும் காரு ஸ்டார்ட் ஆகிடுது. அங்க வந்த எட்டு காருக்குள்ள இருந்தவளை கவனிச்சு விரட்டி அடிக்கலாம்னு பார்த்தா அங்க இருக்க ரசிகர்கள் எல்லாம் சுத்து போட்டு செல்ஃபி எடுக்க முயற்சி பண்றாங்க. அங்க பாரு, வெள்ளக்காக்கா மல்லாக்கா பறகுதுன்னு அவங்களோட கவனத்தை சிதறடிச்சு பட்டுன்னு ஓடி வராரு எட்டு. அதுக்குள்ள காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடுறா எட்டா. இவரு பின்னாடியே விரட்டிக்கிட்டு போகும்போது டின்ல இருந்த எண்ணெயை தட்டி விட்டுடுறாரு. அதனால சரிக்கிட்டே போய் கார்ல ஏடா கூடமா தொத்திக்கிறாரு. எமோ, யார் நீ, எதுக்காக என் வண்டியை எடுத்த, முதல்ல நிறுத்து அதனை கத்துறாரு எட்டு. மைக்க பிடிச்சி பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் தேன் ஒழுவ பேசி விட்டு இப்ப என்ன கத்துற? சரி, வண்டியை நிறுத்த எந்த பட்டனை அழுத்தணும்னு கேட்கறா எட்டா. அவரு காத்துல பறந்துகிட்டே அது இதுன்னு சொல்லும் போது இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏதோ ஒண்ணு தழுத்திடுறா. அதனால பூஸ்டர் ஆன் ஆகி காரு வேகமா போகுது. உடனே அதை பக்காவா திருப்பி ரோட்லயே முட்டைய போட்டு அங்க இருந்து திரும்பி போறா. மறுபடியும் வண்டியை எடகுடமா ஓட்டும் போது ஸ்டேரிங்கை பிடிச்சி திருப்புறாரு எட்டு.
அங்க ஏற்கனவே எண்ணெய் ஊத்தி இருந்ததுனால கார் ஏடாகுடமா ஸ்கிட் ஆகி வீடு கட்டுற பகுதிக்குள்ள பூந்துருது. அப்போ வண்டி ஏடாகுடமா சுத்திட்டு போனாலும் அதை சிறப்பா ஓட்டி கம்பி மேல மோதாம கரெக்டா திருப்பி அவ கனவுல வந்த மாதிரியே கலவரமா காரை பறக்க விடுறா. அங்கிருந்து நேரா குவிச்சு வச்சிருக்க மண்ணுல மோதி காரை நிறுத்துறா. அப்போ ஏடாகுடமா கீழே விழுந்த எட்டோட கையை உடஞ்சு போயிருது. அதை பார்த்து நல்ல வேளை நான் உங்க உயிரை காப்பாத்திட்டேன், சரி வாங்க டாக்டர் கிட்ட போலாம்னு கூப்பிடுறா. அது மட்டும் வேணாமா, என் கை உடஞ்சது மட்டும் டாக்டருக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா ரேஸ்ல கலந்துக்க விட மாட்டாங்க. அதனால கை வைத்தியம் பார்க்குறவங்க யாருக்கிட்டனா என்னை கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. சரின்னா அவங்க தீம் பார்க்ல வேலை செய்யற ஜோசியக்காரங்க கிட்ட கூட்டிட்டு போறா எட்டா. அவங்க எட்டோட கையை ஏடாகுடமா திருப்பி பார்த்து, எப்பா எலும்பு முறிவுலாம் எதுவும் இல்லை, லைட்டா சுளுகுதான் பிடிச்சிருக்கு, அதனால 3 வாரத்துக்கு நீ கார் ஓட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் என்னால் முடியாதே, நாளைக்கு ரேஸ் இருக்கேன்னு புலம்புறான் எட்டு. அங்க வந்த மாட்டு பயப்புள்ள, என்னம்மா எட்டா மாறுவேஷத்துல சுத்தி இருக்கேன்னு எட்டை பார்த்து கேட்குறாரு. அதை கேட்டு உன் கண்ணுக்கு உலகின் தலை சிறந்த ரேஸ் கார் டிரைவர் தெரியலையான்னு சலிச்சுக்கிறாரு எட்டு. இதை கவனிச்ச எட்டா, நானும் நீயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், லைட்டா ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் வேற மாதிரி இருக்கு, அதுக்கு ஹெல்மெட்டை போட்டு சமாளிச்சுக்கலாம், பேசாம உனக்கு பதில் நான் ரேஸ் கார் ஓட்டுறேன்னு கேட்குறா எட்டா. புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்றியா நீயே, சரியான ஃப்ராடு கேஸு தானு கத்திட்டு அங்கிருந்து கிளம்புறாரு எட்டு. உன்னோட 5வது சாம்பியன்ஷிப்பை நான் ஜெயிச்சு கொடுக்கலாம்னு இருந்தேன், இப்படியே போய் ரேஸில் கலந்துக்க முடியாம வேடிக்கை பாருன்னு கிண்டல் பண்றா எட்டா. அதை கேட்டதும் வேற வழி இல்லாம நீயே ரேஸ்ல கலந்துக்கோன்னு சொல்றாரு எட்டு. சரி அது மட்டும் இல்லாம நான் ஜெயிச்சிட்டேன்னா கிடைக்கிற பரிசு தொகையில பாதி எனக்குன்னு சொல்றா எட்டா. இது என்ன அயில் பொங்கா இருக்கேன்னு எட்டு காண்டானதும், எங்க தீம் பார்க்க காப்பாத்துறதுக்கு பணம் தேவைப்படுது, அதனால பாதி காசை கொடுத்துருன்னு கேட்கிறா எட்டா. இதுக்கும் வேற வழி இல்லாம எட்டு ஒத்துக்கிறாரு. அதே சமயம் ரேஸ்ல எட்டை தோக்கடிக்கிறதுக்காகவே பக்காவா ஸ்கெட்ச் போட்டு 2 உருண்டையை தயார் பண்றாரு மர்ம நபர். அடுத்த நாள் காலையில ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆரவாரமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ எட்டாவுக்கு மீசை ஒட்டி மாறு வேஷத்துல கூட்டிட்டு வர்றாரு எட்டு. அங்க இருக்க சிண்டி, யாருப்பா இதுன்னு எட்டு கிட்ட கேட்டா, என்னோட தீவிர ரசிகரு, 4 இடத்துலயும் நடக்க போற ரேஸ்ல என் கூடவே இருப்பாரு, அதனால அவரை கண்டுக்காதீங்கன்னு சொல்றாரு எட்டு. சரி உள்ள போய் ரேஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் ரெஸ்ட் எடுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க சிண்டி. அங்கிருந்து உள்ள நுழைஞ்சதும் மற்ற போட்டியாளர்களை பார்த்து வாய பொழகிறா எட்டா. இவங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்கறா. நான் எவனை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், ரேஸ்ல ஜெயிக்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோள்னு சொல்றான் எட்டு. அந்த சமயம் இவரு கூட பல போட்டிகள்ல கலந்துகிட்டு டஃப் கொடுத்த காக்கா வந்து, என்னப்பா எட்டு உன் மூஞ்ச பார்த்தா எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்குது, நிச்சயமா இந்த ரேஸ்ல உன்னை தோக்கடிச்சு காட்டுவேன்னு சவால் விட்டு போறாரு. சரி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எட்டாவை கூட்டிட்டு ரூமுக்கு வந்து அவர் எப்படியெல்லாம் கார் ஓட்டணும்னு சொல்லி தராரு எட்டு. அது மட்டும் இல்லாம இயர்பீஸை கொடுத்து, நான் எப்பவுமே உனக்கு வழிமுறைகளை சொல்லுவேன், அதன்படிதான் நீ காரை ஓட்டணும்னு சொல்றாரு. உங்க மனசுக்கு எப்போ பூஸ்டரை பயன்படுத்தணும், எப்போ முன்னாடி போகணும்னு தெரியும்ல, அதன்படி நானே காரை ஓட்டுவேன்னு சொல்றா எட்டா. இந்த மனசாட்சி மட்டையெல்லாம் எனக்கு தெரியாது, என் கூட போட்டியிடுறவங்களோட கார்களையும் தட்பவெட்ப சூழ்நிலைகளையும் சரியா கவனிச்சுதான் நான் முன்னேறி போவேன், அதனாலதான் நான் கார் ஓட்டுற ரேசர் மட்டும் கிடையாது, வின்னரும் கூடன்னு சொல்றாரு எட்டு. அப்போ ரேஸ் ஆரம்பிக்க போது எல்லா போட்டியாளர்களும் வந்து சேருங்கன்னு அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 4 இடத்துல நடக்க போற ரேஸ்ல 40 பேர் கலந்துக்க போறாங்க. இதுல ஒவ்வொரு இடத்துலயும் கடைசியா வர 10 பேர் நீக்கப்படுவாங்க. அதனால இறுதி போட்டியில வெறும் 10 பேர் தான் கலந்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ரேஸ்ல ஏகப்பட்ட தடைகளை உருவாக்கி வச்சிருக்கேன், அதையெல்லாம் தாண்டி தான் நீங்க ஜெயிச்சு வரணும்னு சொல்றாங்க சிண்டி. அப்போ எட்டாக்கு ஒரு ஹெட்செட்டை கொடுத்துட்டு இன்னொன்னு அவர் காதல மாட்டிக்கிறாரு எட்டு. கொஞ்ச நேரத்திலேயே ரேஸ் ஆரம்பிச்சதும் இடத்துல இருந்த எட்டாவை பின்னுக்கு தள்ளி எல்லாரும் முன்னாடி போயிடுறாங்க. அதனால எட்டா 40வது பொசிஷன்ல வராங்க. அந்த சமயம் சிண்டி இந்த ரேஸை சுவாரஸ்யமா ஆக்குறதுக்காக ஹைடெக் உருண்டைகளை போட்டு தட்பவெட்ப சூழ்நிலையை மாத்துறாங்க. உடனே கார்மேகம் சூழ்ந்து பயங்கரமான இடியும் மின்னலும் தாக்குது. அதனால முன்னாடி போன கார்கள் எல்லாமே பாதிப்புக்குள்ளாகுது. இதை கவனிச்ச எட்டு ஹெட்செட் மூலமா எட்டாவை தொடர்பு கொண்டு, நாம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு சொல்றாரு. நீ மின்னலை பத்தி கவலைப்படாம நடு ரோட்ல வேகமா போ, மற்ற கார்கள்லாம் தெரிச்சு விழும்னு சொல்றாரு. அதன்படி எட்டா கண்மூடித்தனமா முன்னாடி போகும்போது மற்ற கார்களை மின்னல் தாக்குது. இதனால எட்டா 3வது இடத்துக்கு வந்துடுறா. ஆனா திடீர்னு தரையில கிரீஸ் பால் உருண்டை வருது, அதுல சிக்கி எட்டாவோட கார் மட்டும் எடகுடமா சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ ரேஸ்ல காக்கா இடத்துலயும் கரடி 2வது இடத்தையும் முடிக்குது. இதுல எடகுடமா சுத்திட்டு வந்த எட்டாவோட காரு 30வது இடத்தை பிடிக்குது. இதை பார்த்து இவளை யாரு காரை தேவையில்லாம சுத்தி விட சொன்னதுன்னு செம்ம கடுப்பாகிறாரு எட்டு. அதே சமயம் தீம் பார்க்ல ஜோசியக்காரங்க எட்டா கலந்துகிட்ட ரேஸை டிவியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்த எட்டாவோட அப்பா ரேஸை கவனிச்சு, என்ன எட்டு இவ்வளவு கேவலமா ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு கத்துறாரு. அது மட்டும் இல்லாம ஜோசியக்காரங்க கிட்ட எட்டா எங்கன்னு கேக்குறாரு. அவங்க தெரியாதுன்னு சொன்னதும் இவ தீம் பார்க்க விட்டு எங்க போறான்னு யோசிக்கிறாரு.
இந்த பக்கம் ரேஸ்ல எப்படியோ 30வது இடத்த அடைஞ்சிட்டேன்னு சந்தோஷமா வரா எட்டா. ஆனா உன்னோட கோமாளித்தனத்தை காட்டி இடத்த தவற விட்டியேன்னு கத்திக்கிட்டு இருக்காரு எட்டு. அதுக்கு காரணம் நான் இல்ல, கிரீஸ் உருண்டதான்னு சொன்னாலும் எட்டு அதை நம்ப மாட்டாரு. நீ ஒரு கேவலமான டிரைவர்னு திட்டிடுறாரு. அதை கேட்டு நான் எதுக்கும் சரிபட்டு வரமாட்டேனோன்னு புலம்பி அழுவுறா எட்டா. சரி கவலைப்படாத, உன்னோட அஜாக்கிரதையால தான் நீ இன்னைக்கு தோத்த. அடுத்த ரேஸ்ல கவனத்தை செதற விடாம சரியா ஓட்டு, நிச்சயமா நாம ஜெயிக்கலாம்னு ஆறுதல் சொல்றாரு எட்டு. இப்ப நாம் போய் நியூஸ் ரிப்போர்ட்டர்களை சந்திச்சு கடைசியா வந்ததுக்கு விளக்கம் வேற கொடுக்கணும்னு புலம்பிட்டு போறாரு. சரி போயிட்டு வாங்கன்னு மீசையை ஒட்டிக்கிட்டு கீழே வந்த எட்டா மத்த போட்டியாளர்களை பாக்குறா. அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறத கவனிச்சு சந்தோஷப்படுறா. அப்போ காக்கா வந்து, என்னப்பா உன் தலைவன் கேவலமா வண்டியை ஓட்டிருக்கான், இனிமே எப்பவும் நான் தான் நம்பர் 1 கிண்டல் பண்ணிட்டு போகுது. அப்போ ஆடு எட்டாவை தனியா கூட்டிட்டு போய், உனக்கு எட்டை பத்தி தெரியுமா, அவன் அனுபவிச்ச கஷ்டங்களை சொல்றதுக்குள்ள எட்டு வந்து எட்டாவை கூட்டிட்டு போயிடுறாரு. நீ ஏன் மத்த ரேசர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்க, அவங்கெல்லாம் சகஜமா பழகிறதுனாலதான் சல்லீசியா தோத்து போறாங்க. நாம ஜெயிக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்தணும். அதனால அடுத்த ரேஸ்ல சிறப்பா செயல்பட ரெடியா இருன்னு சொல்றாரு. அப்போ மிகப்பெரிய விமானத்துல எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சுவிட்சர்லாந்துல தரையிறங்குறாங்க. அந்த இடத்துல பிரம்மாண்டமான ட்ராக்கை ரெடி பண்ணி ரேஸுக்கு தயாரா இருக்காங்க. அப்போ கடைசி இடத்துல இருந்த எட்டா முந்தி போறதுக்கு ரெடியா நிக்கிறா. ரேஸ் ஆரம்பிச்சதும் முன்னாடி போன 2-3 காரு ஏடா கூடமா ஓட்டுன்னு போய் தடம் புரண்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த கேப்ல எட்டா முன்னாடி வந்துடுறா. அடுத்து பனிப்பாதையில காரை ஓட்டிக்கிட்டு வரும்போது சிண்டி ரெடி பண்ண பனி உருண்டைகளை உருட்டி விடுறாங்க. அதுல சில பல கார் சிக்கி உருண்டு ஓடுது. அப்போ சேவல் பூஸ்டர் ஆன் பண்ணி எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி முந்தி அடிச்சு முன்னாடி போகுது. அந்த சமயம் சாதாரண பனி உருண்டையில டிராக்கர் டிவைஸை யாரோ மாட்டி வச்சிருக்காங்க. அதனால முன்னாடி போன சேவலை விரட்டிக்கிட்டே போய் தட்டி விட்டுருது. அப்போ காக்கா மறுபடியும் இடத்த பிடிச்சிருது. பின்னாடியே கரடியும் எட்டாவும் வராங்க. இதை கவனிச்ச எட்டா, பாத்தீங்களா போன ரேஸ்லயும் கிரீஸ் உருண்டையை அனுப்பி விட்டாங்க, இந்த ரேஸ்ல டிராக்கர் உருண்டையை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, யாரோ நம்மள தோக்கடிக்கிறதுக்காகவே இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னு சொல்றா எட்டா. அதை கேட்டு கண்டதையும் உளராம கவனத்தை சதற விடாம வண்டியை ஓட்டுன்னு சொல்றாரு எட்டு. அப்போ 2 பனி உருண்டை எட்டாவோட வண்டியை நசுக்க ரெடியா இருக்கு. அதுல சிக்காம வண்டியை கொண்டு போய் முன்னாடி இருந்த ரேம்ப்ல ஏறி பறக்க விடுறா எட்டா. அதனால 2 பனி உருண்டையும் செதஞ்சு போகுது. அங்கிருந்து ரேஸ் ட்ராக்குக்கு வந்தாலும் 3வது இடத்துல இருந்து 10வது இடத்துக்கு போயிடுறா எட்டா. இப்போ கரடி எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு முதல்ல ரேஸ முடிய போகுது. அந்த சமயம் ஏடாகுடமா பனி உருண்டையில வந்த சிங்கம் முன்னாடி போய் முதல்ல முடிச்சிருது. எப்பவும் போல கரடி 2வது இடத்துலயும் காக்கா 3வது இடத்துலயும் முடிச்சிருது. இந்த வாட்டி எட்டா 10வது இடத்துல ரேஸ முடிகிறா. இந்த ரேஸ டிவில பார்த்த எட்டாவோட அப்பா, என்ன எட்டு இந்த வாட்டி காரை நல்லா ஓட்டுறானேன்னு பாராட்டுறாரு. அதை ஓட்டுனது எட்டே கிடையாதுன்னு சொல்றாங்க ஜோசியக்காரங்க. அதே சமயம் ரேஸ் முடிஞ்சு எல்லாரும் பனி உருண்டைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது வேணும்னே யாரோ அதுல டிராக்கர் டிவைஸை மாட்டிருக்காங்கன்னு சொல்றா எட்டா. அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச கரடி யாருன்னு கேட்க, எட்டா காக்காவை பத்தி சொல்ல வரும்போது கரெக்டா காக்கா வந்துருது. நீ தான் தைரியமான ஆளாச்சே, யார் அதை செஞ்சான்னு சபையில சொல்லுன்னு கேக்குது காக்கா. உடனே எட்டா மழுப்பி பேசி அங்கிருந்து நழுவி வந்துடுறா. எட்டு கிட்ட போய் இதை பத்தி சொன்னதும், எல்லாம் உன்னோட மனப்பிராந்தி தானே கிண்டல் பண்றான் எட்டு. அந்த பக்கம் தீம் பார்க்ல ரேஸோட மறு ஒளிபரப்பை பார்த்துக்கிட்டு இருக்கு மாடு. அதுல எட்டா ரேம்ப்ல பறந்து போன காட்சியை கவனிச்ச நைனா, நிச்சயமா இதை என் பொண்ணு தான் பண்ணிருப்பா, அவளை தவிர்த்து வேற யாரும் இந்த மாதிரி காரை ஓட்ட மாட்டாங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க, எட்டா எங்க போனான்னு மிரட்டி கேட்கறாரு நைனா. அப்போ ஜோசியக்காரியும் மாடும் வேற வழி இல்லாம உண்மையை கக்கிடுதுங்க. அந்த பக்கம் காக்காவை பின்தொடர்ந்து வந்த எட்டா மேல இருக்க ரூம்ல பழைய கார்களையும் போட்டோக்களையும் இருக்கிறத சுத்தி பாக்குறா. அதுல அவங்க அப்பாவோட போட்டோவை பார்த்து பெருமைப்படுறா, ஏன்னா அவரும் ஒரு சாம்பியன்ல. அப்போ பின்னாடி நின்னுகிட்டு இருந்த காக்கா, இவரை உனக்கு தெரியுமா, ஒரு காலத்துல தலை சிறந்த ரேசரா இருந்தாருன்னு சொல்லுது, அவர் என்னோட அப்பா தானே சொல்ல வாய் வந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா எட்டா. அது இருக்கட்டும், நீ எதுக்கு என் பின்னாடியே வரேன்னு கேக்குது காக்கா. நான் ஒன்னும் உங்க பின்னாடி வரல, நீங்க தான் என் முன்னாடி போறீங்கன்னு சொல்லி சமாளிக்கிறா எட்டா. அந்த பக்கம் என் பொண்ணு ரேஸ்ல கலந்துகிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்றது, நாமளும் அங்க கிளம்பி போவோம்னு சொல்றாரு நைனா. அதே சமயம் அடுத்த ரேஸ்ல எல்லாரையும் தோக்கடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுறாரு மர்ம நபர். அதுக்கான டிவைஸை ரெடி பண்ணும்போது தீ விபத்து ஏற்பட்டுருது. உடனே ஏர்ஷிப்ல இருக்கவங்க எல்லாம் பதறி போய் வராங்க. யாரோட ரூம்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தா கரடி பயப்புலதான் கன்றாவியான காரணத்தை சொல்லி எல்லாரையும் சமாளிக்குது. அங்க வந்த காக்கா உசுருக்கு பாதகம் இல்லாம எதை வேணாலும் செய்யணும் மிரட்டிட்டு போகுது. சரின்னு அங்கிருந்து எல்லாரும் கிளம்புனதும் அடுத்த ரேஸை கெடுக்கிறதுக்கான மருந்தை ரெடி பண்ண கரடி இதுக்கு முன்னாடி பண்ண சம்பவத்தை யாரும் கண்டுபிடிக்கல, அதே போல இப்பவும் சம்பவம் பண்ணணும், அதை பயன்படுத்தி ரேஸ்லயும் ஜெயிக்கணும்னு முடிவெடுக்குது கரடி. அப்பதான் இந்த பயப்புள்ள ரேஸை கெடுக்கிறதுக்கு வேலையை பார்த்துருக்குன்னு நம்மளுக்கே தெரியுது. ஆனா எட்டா இப்பவும் காக்கா மேல சந்தேகப்பட்டு போய் எட்டு கிட்ட சொல்லுது,
சரி, அடுத்த ரேஸ்ல நீ ஜெயிக்கிற வேலையை பாரு. ரேஸை யாருக்கு எடுக்கிறா அதுக்கான ஆதாரத்தையும் நானே கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நாம 2 பேரும் ஒரு டீம் ஆச்சேன்னு சொல்றாரு எட்டு. இதை கேட்டதும் எட்டா பயங்கரமா சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் ரேஸ் ஆரம்பிச்சதும் எட்டாவை சிங்கத்து பின்னாடியே போக சொல்றாரு எட்டு. அவளும் அதன்படி கேட்டு நடக்கிறா. அப்போ சிண்டி ரேஸ்ல தடைகளை ஏற்படுத்துறதுக்காக ரோபோ மான்ஸ்டர் அனுப்பி விடுறாங்க. அது ஆக்டோபஸோட டென்டக்கிள்ஸ் போல இருக்கிறதுனால கண்டமேனிக்கு அடிச்சு தள்ளுது. அதுல சிக்கி ஏகப்பட்ட கார்கள் அடி வாங்குது. ஆனா எட்டா சிறப்பா அதுல இருந்து தப்பிக்கிறா. இத பார்த்த எட்டு, உன் இஷ்டத்துக்கே இந்த ரேஸ்ல ஓட்டு, நீ சிறப்பா தான் செயல்படுறன்னு பாராட்டுறாரு. அதை கேட்டு பூரிப்பாகி பயங்கர சந்தோஷத்தோட காரை சிறப்பா ஓட்டி 3வது இடத்துல வந்துடுறா. அவ முன்னாடி காக்காவும் கரடியும் சண்டை போட்டுக்கிட்டு காரை ஓட்டுதுங்க. இவங்களுக்கு இடையில யாரு முதல்ல வர்றதுன்னு கடுமையான போட்டி நடக்குது. அந்த சமயம் எட்டா நடுவுல பூந்து முன்னாடி போலாம்னு பார்த்தா மின்காந்த அலைகள் மூலமா அவளோட காரை தள்ளி விட்டுடுறான் கரடி. அத காக்கா தான் செஞ்சதுன்னு தவறா புரிஞ்சுக்கிறா எட்டா. அதனால காரும் தடமாறி போயிடுது. அப்போ காக்கா சிறப்பா செயல்பட்டு இடத்துல வந்து ரேச முடிச்சிருது. எப்பவும் போல அயில் பொங்கு அடிச்சாலும் கரடி 2வது இடத்துக்கு தான் வருது. அதனால கடுப்பாவுது. அப்போ எட்டா கஷ்டப்பட்டு காரை ஓட்டிக்கிட்டு வந்து 3வது இடத்துல முடிச்சிடுறா. இப்பவும் எட்டாவை திட்ட வரும்போது அவரை கண்டுக்காம நேரா போய் காக்காவோட காரை நோண்டி பாக்குறா. அதுல எதனா ரகசிய டிவைஸை ஒளிச்சு வச்சிருக்காரான்னு பாக்குறா. இது ரூல்ஸுக்கு எதிரானதுமா, இப்படி செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாரு எட்டு. நீ தானே ரேஸ்ல எதனா தடையும் கிடைக்குதானே தேடி பாக்குறேன்னு சொன்ன, உனக்கு பதில் இப்ப நான் தேடுறேன்னு சொல்றா எட்டா. அப்போ காக்கா அவகிட்ட வந்து என் கார்ல என்னப்பா நோண்டிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குது. அப்போ இதை கவனிச்ச சிண்டி செம்ம கடுப்பாகி எட்டாவை எட்டுன்னு நினைச்சு என் ஆபீஸ் ரூமுக்கு வந்து பாருன்னு கத்துறாங்க. என்ன மிஸ்ஸிக்கிட்ட மாட்டிக்கிட்டியான்னு கிண்டல் பண்ணுது காக்கா. அதே சமயம் தீம் பார்க்ல இருக்க இரும்பு துரும்பெல்லாம் வச்சு ஒரு வண்டியை ரெடி பண்ணிடுது மாடு. அதை எடுத்துக்கிட்டு லண்டன்ல நடக்க போற கடைசி ரேஸுக்கு வராங்க நைனா கேங்கு. இந்த பக்கம் அடுத்தவங்க ரேஸ்கார் ஆராய்ஞ்சு பாக்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதுக்கான தண்டனை கடைசி ரேஸ்ல நீ எல்லாரையும் விட 1 நிமிஷம் பின்தங்கி தான் ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறமாச்சு நீ இந்த மாதிரி தப்பு பண்ணாதன்னு மிரட்டி அனுப்புறாங்க சிண்டி. இதை வெளியே நின்று மாறு வேஷத்துல ஒட்டி கேட்ட எட்டு செம்ம கடுப்பாகிறாரு. அப்போ மற்ற போட்டியாளர்கள்லாம் வந்து எட்டோட ரசிகரை கிண்டல் பண்றாங்க. ஆனா ஆடு மட்டும் அவங்கள அமைதியா இருக்க சொல்லுது. அப்போ ரூம்ல இருந்து வெளியே வந்த எட்டா தலை குனிஞ்சு போறா. அங்க இருந்து எட்டோட அறைக்கு வந்ததும், உன்னோட கிறுக்குத்தனமான செயல்னால இப்ப எங்க வந்து நிக்கிறோம் பாத்தியா, இதுக்கப்புறம் நீ எதுவும் பேசாதன்னு சொல்லி கதவை வேகமா சாத்திட்டு போறாரு எட்டு. அப்போ ஷெல்ஃப்ல இருந்து ஒரு டைரி கீழே விழுது. அதுல எட்டு கூட 4-5 பேர் இருக்கிற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கிறதையும் அதை அடிச்சு வச்சிருக்கிறதையும் பாக்குறா. அப்போ திரும்பி வந்த எட்டு அந்த நோட்டை பார்த்ததும், ஒழுங்கா அதை கொடுத்துரு, தேவையில்லாம எதையும் நோண்டாதானே இப்பதானே சொல்லிட்டு போனான்னு கத்துறாரு. நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, எதுக்காக விரோதியா பாக்குறேன்னு கேட்கிறா எட்டா. அதை கேட்டு எனக்கு யாரும் நண்பர்களே கிடையாதுன்னு கத்திட்டு போகுது எட்டு. சரிதான் போடான்னு மீசையை ஒட்டிக்கிட்டு வெளியே வந்த எட்டா அவனை கண்டமேனிக்கு திட்டிக்கிட்டு இருக்கும்போது, எட்டு நீ சரியா புரிஞ்சுக்கலமா, அவனும் நானும் அனாதாசிரமத்துல வளர்ந்தவங்க தெரியுமா உனக்கு? எங்க கூட 5 பேர் இருந்தாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தோம். அப்போ ஒவ்வொருத்தரா எங்களை தத்தெடுத்துக்கிட்டு போனாங்க. ஆனா எட்டு எப்பவும் எல்லாரும் ஒன்னா இருப்போம்னு நினைச்சிட்டு இருந்தான். அந்த பிரிவு அவனுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. கடைசியில அவன் மட்டும் ஆசிரமத்துல தனியா இருக்கும்போதுதான் இதுக்கப்புறம் யாரும் நம்ம கூட நிரந்தரமா இருக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டான். சில வருஷம் கழிச்சு அவனை ரேஸ்ல நான் பார்க்கும்போது சந்தோஷமா ஓடி வந்து நலம் விசாரிச்சேன். ஆனா அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டா மாதிரியும் காட்டிக்கல, என் கூட ஒரு வார்த்தை பேசலன்னு சொல்லுது ஆடு. இதை கேட்டு எட்டா அதிர்ச்சி அடைகிறா. அதே சமயம் எட்டு அந்த டைரியை பார்க்கும்போது செம்ம கடுப்பாகி அதை தூக்கி போடுறான். அதனால சுளுக்கு பிடிச்ச கையை இப்போ சரியாகிடுது. உடனே பயங்கரமா சந்தோஷமாகி கடைசி ரேஸ்ல நானே கலக்க போறேன்னு முடிவு பண்றான். வெளியே எட்டு நினைச்சு வருத்தப்பட்டு வந்த எட்டா ரேஸ்ல வந்த காத்தோட வாசனை இப்ப எந்த ரூம்ல இருந்து வருதுன்னு ஆராய்ஞ்சு பாக்குறா. அது நிச்சயமா காக்காவோட ரூமா தான் இருக்கும்னு மேல பார்த்தா கரடியோட ரூமா இருக்கு. அப்போ கரடி வெளியே வரும்போது நைசா அதுக்கு தெரியாம பதுங்கிடுறா. அது கதவை முடிக்கிட்டு சாவி எடுத்துக்கிட்டு போகும்போது சந்தரி பண்ணாம அதையும் லவுட்டிடுறா. அங்க யாரும் இல்லைன்னதும் உள்ள பூந்து ரூம் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறா. அங்க இருக்க ஒரு கப்பையும் நகர்த்தும் போது ரகசியமா இருக்க அறை ஓபன் ஆகுது. அதுல கண்ணுக்கு தெரியாத கிரீஸ் பால்ல இருந்து காத்த உருவாக்குற டிவைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. அட பாவி, இத்தனை நாள் நான் காக்கா தான் இந்த வேலையை பார்த்துருக்குதுன்னு நினைச்சேன். ஆனா நீ தான் இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கியா? கடைசி ரேஸ்ல இவன் உருவாக்கின ட்ரோனை வச்சு என்ன சம்பவம் பண்ண போறான்னு தெரியலையேன்னு புலம்புது. இந்த ஆதாரத்தை எப்படியாச்சும் சிண்டிகிட்ட ஒப்படைக்கணும்னு எடுக்கும்போது கிரீஸ் பாலை கீழே போட்டுருது. அதனால பல தடவை தடுக்கி விழுது எட்டா. அப்போ கரடி திரும்பவும் ரூமுக்கு வருது. பின்னாடி வச்ச சாவியை தொலைச்சிட்டேனேன்னு பக்கத்துல இருக்கிறவங்களை கேட்கிற சத்தம் கேட்டு ரகசிய ரூம்குள்ள நைசா பதுங்கிடுறா எட்டா. அங்க வந்த கரடி கடைசியா நடக்க போற ரேஸ்ல நிச்சயமா நான் தான் நம்பர் 1 வருவேன், இந்த மேக்னெட்டிக் ட்ரோனை வச்சு சம்பவம் பண்ண போறேன்னு சொல்லுது. அப்போ தெரியாதனமா அதுவும் கிரீஸ்ல காலை வச்சு வழுக்கி விழுந்துருது. இந்த கேப்ல எட்டா வெளியே வந்துடுறா.
அங்கிருந்து நேரா எட்டுக்கிட்ட போய் கரடியை பத்தின விஷயத்த சொன்னதும், எனக்கு யாரையும் பிடிக்காதுதான், ஆனா எனக்கே தெரியும் கரடி தான் இருக்கிறதுலே நல்லவன்னு. நீ அவனை போய் குத்தம் சொல்ற? சரி, இதுக்கப்புறம் உன்னோட உளறல கேட்க தேவையில்ல. என் கை சரியாகிடுச்சு, நானே ரேஸில் கலந்துக்க போறேன். ஆனா நீ கவலைப்படாத, நான் ஜெயிக்க போற காசுல உனக்கும் ஒரு பங்கு தரேன்னு சொல்றான். அதை கேட்டு நீ என்ன நண்பனாவே நினைக்கலையா? சின்ன வயசுல உன் ஃப்ரெண்ட்ஸு உன்னை விட்டு தெரியாதனமா தான் போனாங்க, ஆனா இப்போ நீ தெரிஞ்சே அந்த தப்பை பண்ணாதன்னு சொல்றா எட்டா. அதை காது கொடுத்து கேட்காம அவளை வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாரு எட்டு. அடுத்த நாள் கடைசி ரேஸ் ஆரம்பிக்க போற நிலையில எல்லாரும் ரெடியா நிக்கிறாங்க. அப்போ எட்டாவோட அப்பா கேங்க அவங்க ரெடி பண்ண வண்டியில வராங்க. அங்க எட்டாவை தேடும்போது அவ சோகமா நடந்து போறா. அவளை பார்த்ததும் என்ன மன்னிச்சிடுமா, உன்னோட ரேஸ் ஆர்வத்தை நான் தான் தடுத்து நிறுத்திட்டேன், இதுக்கப்புறம் நான் உனக்கு துணையா நிப்பேன்னு சொல்றாரு நைனா. அதை கேட்டு சந்தோஷப்பட்டாலும் இப்போ என்னால எட்டுக்கு உதவி பண்ண முடியலையே, கரடியோட மொல்ல மாதிரித்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்ட முடியலையேன்னு புலம்புறா. அப்போ ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எட்டை மட்டும் பெனல்டி பாக்ஸ்ல 1 நிமிஷம் அடக்கி வைக்கிறாங்க. மற்றவங்கலாம் பச்சை லைட்டு வந்ததும் பிச்சுக்கிட்டு போறாங்க. அப்ப கூட எட்டுக்கிட்ட கரடியை பத்தி கத்திக்கிட்டு இருக்கா எட்டா. ஆனா அதை காதுல வாங்காம ஆக்சலரேட்டரை மிதிச்சுக்கிட்டு இருக்காரு எட்டு. அப்போ 1 நிமிஷம் கழிச்சு பாக்ஸ் திறந்ததும் மின்னல் வேகத்துல பாஞ்சு போய் எல்லாரையும் முந்தி அடிச்சுக்கிட்டு வர முயற்சி பண்றாரு. அப்போ சிண்டி அமைச்ச தடைகளை சிறப்பா கடந்து போறாரு. அதே சமயம் கரடியை தாண்ட வந்த போட்டியாளரை மின்காந்த அலைகள் மூலமா தூக்கி வீசப்படுறாரு. அதை வீடியோல பார்த்த எட்டா எப்படி செய்யறான்னு தெரியாம யோசிக்கும் போது தரைக்கு அடியில போற ட்ரோனை கவனிச்சு நிச்சயமா இதை வச்சுதான் அவன் ஏதோ சம்பவம் பண்றான், அதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு யோசிக்கிறா எட்டா. உடனே அவகிட்ட தீம் பார்க்ல உருவாக்கின வண்டியோட சாவியை தராரு நைனா. அதை எடுத்துக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்ல பூந்து ட்ரோன்களை சதைச்சு தள்ளுற வேலையை பார்க்கறா. அப்போ எட்டும் கஷ்டப்பட்டு முன்னேறி கரடி பக்கத்துல வந்துடுறான். அதுக்கு முன்னாடி அவன் கிட்ட நெருங்கின மற்ற போட்டியாளர்களை ட்ரோனை வச்சு பறக்க விடுறான் கரடி. அப்போ அண்டர் கிரவுண்ட்ல வந்த எட்டா கரடியோட திட்டத்தை எட்டுக்கு தெரிய வைக்கிறதுக்காக இப்போ கீழே இருக்க ட்ரோன் சுத்துது, அதனால மேல ஓடுற காரு தன்னால சுத்தும் பாருன்னு சொல்றா. எம்மா நீ சொல்றது இப்போ நான் நம்புறேன், ஏன்னா அந்த காரே என்னோடதுதான்னு சொல்றான் எட்டு. உடனே அவ வண்டியில இருக்க உபகரணங்களை பயன்படுத்தி ட்ரோனை சதைச்சு தள்ளுற வேலையை பார்க்கறா. ஆனா ஏஐயால இயக்கப்பட்ட ட்ரோன்கள் திருப்பி லேசரால தாக்குது. அப்போ ட்ரோனு எட்டோட காரை பறக்க விடலன்னதும் கரடியோட கார்ல மிகப்பெரிய டயரை வச்சு எட்டு கார் மேல ஏத்திக்கிட்டு இருக்கு. அதனால வழி தவறி ஏடகுடமான பாதைக்கு போறாரு எட்டு. ஆனாலும் அங்க இருக்க கம்பிகளை பயன்படுத்தி சிறப்பா மறுபடியும் ரேஸ் ட்ராக்ல வந்துடுறாரு. அப்போ ட்ரோன் ஏன் வேலை செய்யலன்னு கேமரா மூலமா கரடி பாக்குது. அதுல எட்டா ஒரு ட்ரோனா சதைச்சு தள்ளுறத கவனிச்சு என்ன ஆனாலும் முதல்ல அவளை போட்டு தள்ளுங்கடான்னு உத்தரவிடுது கரடி. உடனே ட்ரோன்கள் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்க மெட்ரோ ட்ரெயினை தூக்கி அவ மேல வீசுது. அதே சமயம் எட்டு சீறி பாஞ்சு போய் கரடியை தாண்டி முதல் இடத்துக்கு வந்துருது. கரெக்டா ரேஸோட இறுதி கோட்டை தாண்டறதுக்கு முன்னாடி ட்ரெயின் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா எட்டா. அதை கேட்டு ரேஸை பத்தி கவலைப்படாம வண்டியை திருப்பிட்டு எட்டாவை காப்பாத்த போறான் எட்டு. அப்போ பின்னாடியே வந்த கரடி ரேஸ்ல முதல் இடத்தை பிடிச்சிருது. அயில் போங்க அடிச்சு எப்படியோ ரேஸ்ல ஜெயிச்சிருது. அதே சமயம் காரை திருப்பிக்கிட்டு போன எட்டு மெட்ரோ ட்ரெயின்ல மாட்டின எட்டாவை காப்பாத்துறதுக்காக சிண்டியோட தடைகளை பயன்படுத்தி காரை பறக்க விடுது. அது நேரா போய் ட்ரெயின்ல சிக்கி ஏடகுடமா ட்ரெயினை கவுத்து விட்டுருது. ஆனா நல்லபடியா எட்டாவோட காரு முன்னாடி இருக்கிறதுனால போட்டியை பார்க்க வந்தவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம ட்ரெயின் நின்றுடுது. அப்போ காத்துல பறந்து வந்த எட்டும் கரெக்டா எட்டாவோட வண்டியில வந்து சொருவிடுறாரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சாலும் கரடி கப்பை வாங்கி சந்தோஷமா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா தெரியாதனமா அதோட வண்டியில இருக்க ரிமோட் அழுத்தினதும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ட்ரோன் ரோபோட்டு, காத்த உருவாக்குற டிவைஸு, அப்புறம் கிரீஸ் உருண்டையும் கீழே வந்து விழுது. அதுல தடுக்கி விழுந்த கரடியை பார்த்த சிண்டி நீதான் இது வரைக்கும் களவாணித்தனம் பண்ணதான்னு கடுப்பாகி காவல்துறை கிட்ட அவரை ஒப்படைக்கிறாங்க. அப்போ வீடியோல எட்டு திரும்பி வந்த காட்சியை பார்த்து எதுக்காக ஜெயிக்கிறதை விட்டு என்ன காப்பாத்த வந்தேன்னு கேட்கிறா எட்டா. எனக்கு ஜெயிக்கிறதை விட என் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்றான் எட்டு. அப்போ ஆடும் அந்த பக்கமா வர வாடா என் பழைய நண்பான்னு சொல்லி அவனை கட்டி தழுவுறான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் போட்டியில 2வது இடத்துல வந்த காக்காக்கு முதல் பரிசை கொடுக்குறாங்க சிண்டி. இது சுயநலம் இல்லாம செயல்பட்ட எட்டாக்கு தான் சேரணும்னு அந்த பரிசை கொடுத்துடுறாரு காக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கிட்ட உன் பொண்ணு சூப்பரா வண்டி ஓட்டுறாப்பான்னு பாராட்டுறாரு. அப்போ இது நாள் வரைக்கும் நான் தான் வண்டி ஓட்டுனேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, ஆனா நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறா எட்டா. எல்லாரும் என்ன வில்லனா தான் பாக்குறாங்க, அதனால ஃப்ரீயா விடுன்னு சொல்றாரு காக்கா. ஒரு வழியா பரிசு தொகை கிடைச்சதும் கடங்காரங்களுக்கு அந்த காசை கொடுத்துட்டு தீம் பார்க்க மீட்டுடுறாங்க. அப்போ கந்து வட்டிக்கு காசை கொடுக்கறது தப்புன்றதுனால காவல் அதிகாரிகள் பூனைகளை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அதே போல தீம் பார்க்குக்கும் நிறைய கூட்டம் வந்து சேருது. அப்போ எட்டா கிட்ட நீ ஏமா இங்கே வேலை செய்யற, பேசாம ரேஸுக்கே போக வேண்டியது தானேன்னு கேட்கிறாரு அப்பா. உங்களை விட்டு எப்படிப்பா நான் தனியா போறதுன்னு எட்டா ஃபீல் பண்ணதும் கவலைப்படாதம்மா, உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய நீ தயங்கவே கூடாது, உனக்காக ரேசிங் டீமே வெளியே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. உடனே சந்தோஷமா போய் பார்த்தா எல்லாரும் அங்க இருக்காங்க.
இதுக்கப்புறம் நானும் ரேஸில் கலந்துக்க போறேன், எல்லாரும் தீவிரமா பயிற்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எடு கூட சேர்ந்து சந்தோஷமா கோ கார்ட் ரேஸ் பண்றதோட படம் முடியுது. ஸோ இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.